வணக்கம் மாணவர்களே. நம்ம 12ஆம் வகுப்பு கணிதவியலில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் 1.1 பயிற்சியில் 13வது கணக்கு பார்க்க போகிறோம். 13வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 அணிகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏ கிராஸ்ன்னு இருக்குது. கிராஸ் கிடையாது, அது ஒரு அணி. ஏ எக்ஸு பி ஈக்குவல் டு சி எனில் எக்ஸ் என்ற அணியை காண்க. இன்ட்டு கிடையாது, அது என்னது 3 அணின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 3 அணின்னு கொடுக்கும்போது நம்ம இதை எப்படி கொண்டு வரலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 3 அணி என்னென்னு சொல்லி பார்க்குறோம். ஏ கணக்கில் கொடுத்துருக்குது. ஏ எக்ஸு பி ஈக்குவல் டு சி. இப்போ நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும்னா எக்ஸு தான் தேவை. இந்த எக்ஸை எப்படி கொண்டு வருதுன்னா, இந்த ஏக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஏ இன்வர்ஸால் பெருக்கிறோம். இன்ட்டு கிடையாது, எக்ஸு பியை பி இன்வர்ஸால் பெருக்கிறோம். இப்போ சி நடுவில் போட்டுக்கோம். ஃபஸ்ட்டு எதால் பெருக்கியிருக்கோம், ஏ இன்வர்ஸ். இந்த பக்கம் என்ன எதால் பெருக்கியிருக்கோம், பி இன்வர்ஸ். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு கணக்கில் உள்ளது ஏ எக்ஸு பி. முன்னாடி ஏ இன்வர்ஸால் பெருக்கியிருக்கோம், பின்னாடி பி இன்வர்ஸால் பெருக்கியிருக்கோம். அதே போல் தான் இந்த பக்கமும் முன்னாடி ஏ இன்வர்ஸால் பெருக்கியிருக்கோம், பின்னாடி பி இன்வர்ஸால் பெருக்கியிருக்கோம். ஏ பை ஏ அப்படின்னா என்னது 1. அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், 1 தான் வரும். இது என்னது 1ங்கிறது அணிகளில் ஐன்னு அர்த்தம். எக்ஸு இது பி இன்வர்ஸ் ஐ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். இப்போ ஐங்கும்போது ஐனா என்னது 1. 1ஓட எந்த நம்பரை பெருக்கினாலும் 1 தான் வரும். அப்போனா எக்ஸ் மட்டும் வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை ஹைலைட் பண்ணிடுவோம் நம்ம. x is equal to A inverse C B inverse. ஹைலைட் பண்ணும்போது ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம எப்பயும் போல் செய்கிறதான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ என்னது, ஏ என்னது 1 -1 2 0. ஓகே. இந்த ஏ கண்டுபிடிச்சோன்னா அடுத்து என்ன செய்யணும், மதிப்பு, அணி மதிப்பு மாடு ஏ. 1 × 0 0 மைனஸ் ப்ளஸ் 2 எப்படி வரும், நாட் ஈக்குவல் டு 0. அப்போனா என்னது ஏ இன்வர்ஸு காண இயலுங்கும்போது என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதுவோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதும்போது என்ன வரும், A1-ஐயும் A2-ஐயும் இடப்பரிமாற்றம் செய்யணும். பரிமாற்றம் செய்யும்போது இங்கே 0, இங்கே 1 வரும். இங்கே குறிகளை மட்டும் மாற்றணும். இப்போ ஏ இன்வர்ஸ் எழுதணும். ஏ இன்வர்ஸ்னால் என்னது, 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா 1/A எவ்வளவு 2 இன்ட்டு 0 1 -2 1. இதை அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து இதே இது நம்ம பி கண்டுபிடிக்கலாம். பி கண்டுபிடிக்கும்போது பி எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். பியில் வரும்போது ஃபஸ்ட்டு பி எழுதிக்குவோம். பி இஸ் ஈக்குவல் டு 3 -2 1 1. ஓகே. இதே போல் தான் முதல்ல அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். பியோடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். 3 + 2 அப்படின்னா என்ன வருது, 5 வருது. 5 நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா
நாட் ஈக்குவல் டு ஜீரோனா பி இன்வெர்ஸ் காண இயலும். பி இன்வெர்ஸ் காண இயலும். இப்போ பி இன்வெர்ஸ்லேருந்து என்ன செய்யணும்? அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் பின்னா என்னது? முதல்ல வந்து மாற்றி எழுதுகிறோம். அடுத்து குறிகளை மாற்றுறோம். அங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். அடுத்து பி இன்வெர்ஸ் வந்து என்னது? 1/mod b அட்ஜாயின் ஆஃப் பி. mod b வந்து என்னது? 1/5 இன்ட்டு 1 2 -1 3. இப்போ வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நம்ம கணக்கில் என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? எக்ஸ் வந்து ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ். அப்படின்னா வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம போகும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 1/2 இன்ட்டு 0 1 -2 1. அடுத்து சியோட மதிப்பு வந்து கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கோ. 1 1 2 2. அடுத்து அட்ஜாயிண்ட் பி இன்வெர்ஸ் வந்து என்னது? 1/5 அட்ஜாயிண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1 2 -1 3. இப்போ எல்லாத்தையும் பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாறிகளை முன்னாடி கொண்டு வந்துடும். 1/10. ஃபஸ்ட்டு உள்ள இந்த ரெண்டை மட்டும் பெருக்கிறோம். ரெண்டை மட்டும் பெருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் நிறை நிரல் போட்டு நம்ம வந்து பெருக்கிறோம். பெருக்கும்போது என்னது? 0 இன்ட்டு 1 0 + 2. அடுத்து 0 + 2. அடுத்த ஸ்டெப் வரும்போது -2 + 2 -2 + 2 போட்டுட்டு இந்த இதை அப்படியே எழுதிக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 2 -1 3 எழுதிட்டோமா? அடுத்து வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். 1/10 2 2 0 0 போட்டுட்டு இந்த மூணாவது டேர்மை அப்படியே எழுதிக்கோங்க. -1 3. சரி, இப்போ இதை பெருக்கிறோம். நிறை நிரல் 1/10 2 -2 4 + 6 0 0வால் எதை பெருக்கினாலும் 0. அப்படின்னா என்னது? 1/10 0 10 0 0. இங்கே வெளியில் 1/10 இருக்கு இல்லையா? அப்போனா அந்த 1/10ஆல் உள்ளே வந்து என்ன செய்கிறோம்? பெருக்கிறோம். அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1 0 0. இப்போட எக்ஸோட மதிப்பு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1 0 0.